அண்மை செய்தி. சென்னையில் பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்களுடன் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மாநிலம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது. கோவை, தஞ்சை, ஒசூர் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்த திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சென்னையில் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்களுடன் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் இரண்டாவது நாளாக ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் திமுக துணை செயலாளர் கனிமொழி அவர் தலைமையில் தற்போது இரண்டாம் நாளாக இன்று அண்ணா அறிவாலயம் கலைஞர் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளிவரும் என்று தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் தற்போது நேற்று பல்வேறு சங்கத்தினரும் பல்வேறு துறை சார்ந்தவர்களும் அவர்களுடைய கோரிக்கை மனுவை கனிமொழி அவர்களிடமும் மற்ற அமைச்சர்களான TRP ராஜா, கோவில் செல்லியன் மற்றும் செய்தி தொடர்பு தலைவர் கே சிலவான் மற்றும் PTR பன்னீர் தியாகராஜன் உள்ளிட்டவர்களிடம் வழங்கினாரே. இந்த பத்திரிகைகள் இரண்டாவது நாளாக இந்த கருத்து கேட்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறிப்பாக தற்போது மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர்களுடைய உரிமைகள் சங்கம் மற்றும் வர்த்தக ரீதியான சங்கங்கள், சிறுபான்மையில் பல்வேறு துறையில் சிறுபான்மையில் உள்ளவர்கள் பல்வேறு பிரிவினரும் அவர்களுடைய கோரிக்கை மனுக்களை திமுக தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கை மனுக்களை தற்போது இந்த திமுக தேர்தல் அறிக்கை குழுவுடன் தற்போது வழங்கி வருகின்றனர். விரைவாக இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் வழங்கப்படும் இந்த கோரிக்கை மனுக்களை பரிசீலித்து திமுக தேர்தல் அறிக்கை வெளிவரும் என்றும் கனிமொழி அவர்கள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று இரண்டாவது நாளாக இந்த திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் சற்று முன்பாக தொடங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா.